ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் காலை 10:32 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் விடுகிறார். 2-11 கூடியவர்கள் 2ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையாக அமைகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல மீட்டிங், நல்ல சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக ரொம்ப நாளாக மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட சில நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பண வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. எனவே அதுவும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல மன நிறைவையும் ஏற்படுத்தி தரும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஆசைப்பட்டபடி முடிக்கிறதுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு காத்திருக்கிறதுங்க. உங்களது மேற்படிப்புக்காக இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க. அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளுங்க இன்றைய தினம். அதை யூஸ் பண்ணிக்க மாணவர்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக அழகாக மாறக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்க செலவிட முயற்சிகள் மேற்கொண்டால் அது இன்னும் ஆனந்தத்தை தரும். இன்னைக்கு திடீர்னு சில தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க. அதனால பழைய பாக்கிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வசூலாகும். அதனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்களுடைய பணிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுல நீங்க வேகத்தை கூட தேவையில்லைங்க. வேகத்தை விட நிதானம் தான் முக்கியங்கிறத நீங்க புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நிதானித்து செயல்படுங்கள், வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளை உங்க வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. மற்றவங்களுக்கு உதவும் பொழுது கூட நீங்க யோசித்து தாங்க செயல்படணும். நீங்க உதவி செய்யறதுல கூட கொஞ்சம் நீங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம். நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அதன் மூலமாக தான் உங்க உதவியில் முழுமையாக மற்றவர்களை சென்றடையும் கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. இன்றைய தினம் சின்ன சின்ன மன சலனங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. எதிர்பாராத வகையில் திடீர்னு சில பயணங்கள் ஏற்படலாங்க. அதன் மூலமாக சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் உங்களுடைய வலுவான ஒரு மனநிலை காரணமாக எதிர்ப்புகள் மற்றும் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மன ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்குங்க. மனதில் ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ மன தைரியம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தைரியமாக செயல்படுவீங்க. இன்றைய தினம் அந்த வேகத்தை நீங்கள் குறைக்காம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களது அச்சமற்ற இந்த சக்தி மூலமாக நிறைய காரியங்களை இன்னைக்கு முடிக்க முடியுங்க. அதன் மூலமாக எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமைவதற்கு மனசக்தி உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. எந்தெந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறும். நெருக்கடிகளை கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு பயணங்கள் மூலமாக உருவாகலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க. இன்றைய தினம் ஏதாவது மத பணிகள், ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக சில மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது குறித்து நீங்கள் இன்றைய தினம் கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி அமையும், உங்கள் மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது
உங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்கள் காதலர்கிட்ட கண்டிப்பாக தெரியுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன யோசிப்பீங்கன்னு உங்கள் காதலர் புரிந்து வைத்திருப்பாருங்கிறதுனால, அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் இனிமையான சில தருணங்கள் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. உங்கள் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. சில தவறான உங்களது காதலருக்கு பிடிக்காத நடவடிக்கைகளை இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. கிடைக்கக்கூடிய பண வரவுகள் காரணமாக பழைய பாக்கியில் வசூலாவதன் மூலமாக சில கடன்களை நீங்கள் கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக காரியங்களை நீங்கள் செய்து சிறப்பாக நல்ல ஒரு மதிப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். குடும்ப வாழ்க்கை அழகாக மாறுங்க. இன்றைய தினம் உங்களது நேரத்தை வீட்டை அழகுபடுத்துவதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி அதுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா புதிய ஐடியாக்கள், கிரியேட்டிவான சில நண்பர்களுடைய உதவிகள் மூலமாக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது. அதன் மூலமாக உங்களது வீடு மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையும் அழகாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. ஸோ நல்ல நண்பர்கள், கிரியேட்டிவான நண்பர்களோட, நல்ல ஒரு புத்திசாலித்தனமான நண்பர்களோட நீங்கள் கூட இருக்கிறதுல அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் ஓய்வு நேரத்தை உங்கள் நண்பர்கள் கூட, பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகலாம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிறைய தருணங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படுதுங்க. ஏன்னா உங்களுடைய பலம் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, எல்லாமே உங்களது வாழ்க்கை துணைக்கு தெரிந்து வைத்திருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களை சிறப்பாக உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணை தயங்க மாட்டார். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிகச்சிறந்த மகிழ்ச்சியாக மாறுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4, 4ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சில பணிகளை செய்து முடிக்கிறதுல வேகத்தை விட நிதானம் தான் முக்கியங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. நிதானம் கண்டிப்பாக தேவை, வேகம் தேவையில்லை, விவேகம் தாங்க தேவை. ரொம்ப நாளாக சந்திக்க முடியாத சில நண்பர்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட நீங்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொண்டால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு இருக்காதுங்க. விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க. கொஞ்சம் அலைச்சல்களாக இருந்தாலும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவம் கிடைக்குங்க. அனுபவமே மிகச்சிறந்த ஆசை என்பதனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. சின்ன சின்ன மனசலனங்களும் உங்களுக்கு வந்து போகும். ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.